ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம விளாக் போஸ்ட் பண்ணி, ஒரு 2 வீக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேலை அதிகமாக போயிட்டு இருந்தது. அதான் நம்மளால் விளாக் எடுக்க முடியல. இதுலேருந்து நம்ம கரெக்டாக விளாக் எடுத்து போஸ்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். டைம் பார்த்திங்கன்னா 10:30 மணி ஆகுதுங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காலைல ஸ்கூல் இல்லை, மேடமே கொண்டு போய் விட்டாங்க. மதியம் மட்டும் நம்ம கூப்பிட்டு வந்தால் போதும். இப்போ கடைக்கு போக சொல்லியிருக்காங்க. சரி வாங்க போயிட்டு பார்ப்போம். நம்ம காசு வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க கடைக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 12 மணிக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது, அதை எடுக்கணும். அந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா காலைல அண்ணன் விட்டார், இப்போ நம்ம தான் கூப்பிட்டு வரணும். நம்ம கடைக்கு வந்தாச்சுங்க. இங்கே தானே இருக்கோம், காணுமே. இப்போ இருக்கு பாருங்கள், இதுதாங்க சின்னது, எழுதிட்டோம், அவ்வளோதான். அவ்வளோதாங்க. இது எடுத்துகிட்டு போய்ட்டு வீட்டில் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம காலையிலேருந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஒர்க்கு. சரி பார்ப்போம். டைம் பார்த்திங்கன்னா 11:30 மணி ஆகுது. நம்ம அந்த ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். 12 மணிக்கு நமக்கு ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரோக்கு ஸ்கூல் இல்லை, நமக்கு மட்டும்தான் இருக்குது. சரி வீட்டில் இருந்தாலும் போர் அடிக்குதுன்னு சொல்லி நம்ம கிளம்பிட்டோம். இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா வேலை அதிகமாக இருந்துச்சு. இன்றைக்கி என்னடான்னா வேலை காலையிலேருந்தே நமக்கு கொஞ்சம் வேலையே இல்லை. வேலை இருந்தாலும் கடுப்பாக இருக்குது, வேலை இல்லைனாலும் கடுப்பாக இருக்குது. என்ன பண்ணுறது? நம்ம வந்துட்டோங்க, ஸ்கூலில் தான் வெயிட் பண்ணிருக்கோம். அவ்வளோதாங்க. நம்ம அவரை கூப்பிட்டுட்டு நம்ம கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. அதாவது என்னென்னா, வேலை வந்தால் ஒரேடியாக வேலை வரும், இல்லை அப்படின்னா வேலையே சுத்தமாக இருக்காது. அப்படி தான் போயிட்டுருக்கு. சரி பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட் என்னன்றதை. டைம் பார்த்திங்கன்னா 1:30 மணி ஆகுது. நம்ம ஸ்கூலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். நமக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருக்குது. காலையில் மேடம் தான் விட்டாங்க, இப்போ மட்டும் நம்ம போய்ட்டு கூப்பிட்டு வந்தால் போதும். பார்த்திங்கன்னா ஸ்கூலாண்ட தான் நம்ம பார்க்கிங் போட்டு வெயிட் பண்ணிருக்கோம். இந்த போர்டில் பாருங்கள், தெரியுது பாருங்கள், இதான் நம்ம ஏரியா நேம், ஐயோன், ஜஹராலா ஐயோன். இதான் நம்ம ஏரியா. இன்னும் ஸ்கூல் விடலை, எல்லோரும் பார்க்கிங் போட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. ஸ்கூல் பார்த்திங்கன்னா 1:55 தான் விடுவாங்க. நம்ம 1:30 மணிக்கே வந்து வெயிட் பண்ணிருக்கோம். அவ்வளோதாங்க. நம்ம அந்த ஸ்கூலை எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓனர் வந்துட்டார். நம்ம சாப்பிட்ட உடனே கிளம்பிட்டோங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2:30 மணி ஆகுதுங்க. நம்ம வண்டிக்கு தான் பெட்ரோல் போட்டுட்ருக்கோம். பெட்ரோல் போட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். இங்கே உள்ளே கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது இந்த சூக்கில். சூக் அப்படின்னா அரபியில் வந்து கடைக்கு தான், கடை இருக்கிற ஏரியாவுக்கு தான் அப்படி சொல்லுவாங்க. அங்கே கொஞ்சம் வாங்கிட்டு நம்ம இப்போ நேராக ஜமியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. இது எல்லாம் நம்மளுடைய திங்ஸ் தான். அதை வாங்கி முடிச்சிட்டோங்க. வாங்கி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம இங்கே வந்திருக்கோம். இந்த மூட்டை ஒரு 6 மூட்டை வாங்கினோம். வாங்கிட்டு நம்ம கிளம்பிட்டோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு வேலை முடிஞ்சது. இது எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஓனர்கிட்ட கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம். டைம் பார்த்திங்கன்னா 4:30 மணி ஆகுதுங்க. நம்ம ஓனர் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட பேப்பர் ரெடி பண்ணிட்டு வர சொல்லிட்டாரு. இது வந்து தப்தர்னு சொல்லுவாங்க, வண்டி பேப்பரு. அதை ரினியூவல் பண்ணோம். அந்த கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம்.
இந்த பேப்பர் தாங்க. இது எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இதில் கொடுக்கணும், லைசன்ஸ் ஆஃபீஸில். அங்கே கொடுத்தோன்னா அது டேட் ரினியூவல் பண்ணி கொடுத்துருவாங்க. இது டேட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, 2021 எக்ஸ்பைரி ஆகிருக்கு. அதை ரினியூவல் பண்ணுறதுக்கு பேப்பர் எடுக்க தான் வந்திருக்கோம். அவ்வளோதாங்க, நமக்கு வேலை முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 7:30 மணி ஆகுது. நம்ம ஓனர் போயிட்டு ஏடிஎம்மில் காசு எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாரு. அதுதான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். சரி வாங்க போய்ட்டு எடுத்துகிட்டு வரலாம். என்னங்க நம்ம ஊரில் ரேஷன் கடையில் க்யூவில் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு வழியாக நம்ம காசு எடுத்துட்டோம். அவ்வளோதாங்க, நம்ம காசு எடுத்துகிட்டு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். சரி வாங்க, இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். டைம் பார்த்திங்கன்னா 8:30 மணி ஆகுது. நம்ம சாப்பிட்டாச்சு. பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஷாப்புக்கு தான் போக சொல்லியிருக்காரு. அதுதான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இந்த மருந்து தாங்க வாங்கியாச்சு. வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று சென்ட் பண்ணிவிட்டு அதில் அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்கோ அதே பொருள் வாங்கிட்டு வர சொல்லிட்டாரு. அதுதான் நம்ம இப்போ நம்ம ஏரியாவிலேருந்து மெயின் சிட்டிக்கு போயிட்டுருக்கோம். ஜஹரா மெயின் சுகேசரியான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. ஜஹராவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி பாருங்கள் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு. வண்டியே நவர மாட்டிருக்கு. வந்து நல்லா மாட்டிக்கிட்டோம். எப்பவுமே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் அதிகமாக தான் இருக்கும். இன்றைக்கின்னு பார்த்து இப்போ வேறு நேஷ்னல் டே வரப்போகுது, அதனால் ரொம்ப கூட்டமாக இருக்குது. நம்ம எல்லா கடையிலையுமே தேடி பார்த்தோங்க, ஆனால் நம்ம தேடின பொருள் கிடைக்கல நமக்கு. சரி என்ன பண்ணுறது, வாங்க போகலாம் வீட்டுக்கு. ஓனர்கிட்ட சொன்னேன். அவர் சரி பரவாயில்ல நீ ரிட்டன் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மாதம் வேறு 25ஆந்தேதி குவைத்தோட நேஷ்னல் டே. அவ்வளோதாங்க, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை திருப்பிட்டு கொடுத்துட்டு ரூம் போக வேண்டியது தான். இப்போயே டைம் பார்த்திங்கன்னா 9:30 மணி பக்கம் ஆகுது. நம்ம 1 மணி நேரமாக இங்கே தான் சுற்றிட்டுருக்கோம். என்ன பண்ணுறது, சரி பார்க்கலாம் வாங்க.